சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் டெஸ்ட் கிரிக்கெட் பாகிஸ்தானில் விளையாடுகிறார்கள். டாஸ் வென்ற பேட்டிங் தேர்வு செய்த பாக் அணி 333 ரன்கள் எடுத்தது. அதுல்லா ஷஃபீக் 57 ரன்கள், ஷான் மசூத் 87 ரன்கள், சாட் ஷக்கீல் 66 ரன்கள், சல்மான் அலி ஆகா 45 ரன்கள் எடுத்தனர். சவுத் ஆப்பிரிக்கா அணி முதல் இன்னிங்ஸில் சற்று தடுமாறியது. மாக்ரம் 32 ரன்கள், டோனி த ஜாசி 55 ரன்கள், ட்ரிஸ்டன் ஸ்டாப்ஸ் 76 ரன்கள் எடுத்தனர். 235 ரன்களுக்கு 8 விக்கெட் இழந்து தடுமாறிய போது சேனூரன் முத்துசாமி மற்றும் கேசவ் மகாராஜ் ஒரு சிறந்த பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். கேசவ் மகாராஜ் 30 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். கடைசி விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த முத்துச்சாமி மற்றும் ரபாடா ஜோடி சிறப்பாக விளையாடியது. குறிப்பாக ரபாடா 61 பந்துகளில் 71 ரன்கள் என அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தார். சேனூரன் முத்துசாமி 89 ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்தார். இரண்டாவது இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி 138 ரன்களுக்கு அனைத்து விக்கெட் இழந்தது. சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு 68 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற நிலையில் இருக்கிறது. சொந்த மண்ணில் வெற்றிக்கான வாய்ப்பு இருந்த பொழுது அதை இழந்து தோல்வியை தழுவும் நிலையில் பாகிஸ்தான் அணி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சேனூரன் முத்துசாமி மற்றும் ரபாடா ஜோடி பாகிஸ்தானின் வெற்றி கனவை தகர்த்தது. சவுத் ஆப்பிரிக்கா அணி டெஸ்ட் உலக சாம்பியன் என்றால் சும்மாவா? பாகிஸ்தான் அணிக்கு கெட்ட காலம் போல. தொடர்ந்து தோல்விகள் அவர்களை துரத்திக் கொண்டிருக்கிறது.